வணக்கம் மக்களே. நாயினார் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஃபோன் போட்டு அன்னை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கலாம், மீண்டும் உள்ளே இழுக்கும் பாஜக, கூட்டணியில் புதிய ட்விஸ்ட். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு எதிராக களமிறங்க தயாராகி வருதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் அதிமுகவுடனான கூட்டணியில் பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்த முக்கியத்துவம் பன்னீர்செல்வத்தை வெகுவாக பாதித்ததாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு அனுகூலமாக செயல்படும் பாஜக தன்னை புறக்கணித்ததாக உணர்ந்த ஓபிஎஸ் அவர்கள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க. அரசியலில் எனக்கென ஒரு சுயமரியாதை இருக்குதுன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பாஜக மாநில தலைவர் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறியதாவது: ஓபிஎஸ் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. என்னிடம் கேட்டிருந்தால் நேரம் வாங்கி கொடுத்திருப்பேன். இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் அவர்கள், நாயினார் சொல்வது பொய், நான் அவருக்கு 6 முறை அழைத்தும் அவர் பதிலளிக்கவில்லை என்று கூறி அதற்கான தொலைபேசி விவரங்களையும் ஆதாரமாக வெளியிட்டுள்ளார். இதேவேளை டிடிவி தினகரனும் என்டிஏவில் இணைந்து விலகிய நிலையில் நாயினார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்காங்க. பாஜக மற்றும் ஓபிஎஸ்ஸை இவ்வாறு நடத்தியிருப்பது தவறு என அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக முயற்சி தொடங்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நாயினார் நாகேந்திரன் நேரடியாக ஓபிஎஸ்ஸை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் திமுகவுக்கு எதிராக உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்றும் அதற்காக நான் யாரிடமும் பேச தயாராக இருக்கிறேன் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் கூட்டணியில் இருந்து விலகிய போதும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏவில் சேர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கு. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் ஒருங்கிணைப்பு தேவையில்லை என திட்டவட்டமாக நோ சொல்லி வருவது பாஜகவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இபிஎஸ்ஐ சமாதானப்படுத்தும் நோக்கில் பாஜக ஒரு பக்கம் தீவிரமாக பேசும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் எதிர்கால தேர்தல் அமைப்புக்கான கூட்டணி கட்டமைப்பை உறுதி செய்யும் வகையில் பாஜக தலைமையகத்தில் தீவிர கலந்தாய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் முடிவுகள் அதிமுக பாஜக இடையேயான உறவில் புதிய திருப்பங்களை உருவாக்கலாம்னு அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. தமிழக அரசியலில் அதிமுக கூட்டணியை சுற்றி பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கும் இந்த நிலையில் பாஜக முக்கிய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த முடிவின் பேரில் தற்போது டெல்லியில் முகாமிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியின் நிலை மற்றும் உள்கட்சி பூசல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் கேபி நட்டா மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் PL சந்தோஷ் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.